வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். விரும்புகிற ஆரோக்கியம். ஆமென். இங்கே 38 வருஷமாய் வியாதியோடு ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு வியாதி உள்ள மனுஷனுக்கும் வியாதியிலிருந்து சுகமடைய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும். ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா, இதுல இருந்து சுகம் வரணும், இதுல இருந்து விடுதலை வரணுங்கிற விருப்பம் எல்லாருக்குள்ள இருக்கும். ஆனா இவன் கிட்ட வித்தியாசமான சூழ்நிலையில ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விரும்புகிறாயா? ஏன்னா வெகு காலமாய் வியாதியோடு இருக்கிறார். 38 வருஷமாய் வியாதியோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், இந்த இடம், இந்த பெதஸ்தா சுகமளிக்கிற இடம். இந்த இடத்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள். ஆனால் இவன் 38 வருஷமாய் சுகத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறானே, அப்படின்னா ஒருவேளை இவனுக்கு விருப்பம் இல்லையோ? இந்த இடத்தை விட்டு மாறணுங்கிற விருப்பம் அவனுக்கு இல்லையோ? அவர் சகலத்தை அறிந்தவர். ஆமென். ஏன்னா இவன் சொல்லக்கூடிய ரீசனும் அப்படித்தான் இருக்குது. அவன் என்ன சொல்றான்? தேவதூதன் கலக்கும் போது, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்ப 38 வருஷமா இதான் நடந்திருக்குது. இவரு போவாரு, பின்னாடி ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிருவான்? இறங்கி அற்புதத்தை பெற்றிருப்பான். நல்லா கவனிங்க, அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்காது. அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்காது. நீங்க தான் அற்புதத்துக்காக காத்திருக்கணும். ஆமென். அப்போ இதுதான் பெதஸ்தா குளம். அப்படின்னா தேவதூதன் கலக்கும் போது இவன் என்ன செஞ்சிருப்பான்? இங்க இருந்து எழும்பி இப்படி போயிருப்பான். போய் இப்படி நிக்கிறக்குள்ளால இன்னொருத்தன் என்ன செஞ்சிருப்பான்? வந்து அற்புதத்தை பெற்றிருப்பான். உடனே இவன் என்ன செஞ்சிருப்பான்? திரும்ப வந்து பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி திரும்பவும் பழைய இடத்திலே வந்து படுத்திருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு அதுதான். தேவனுடைய சமூகத்தில் நெருங்குகிறோம், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் அற்புதத்துக்காக காத்திருக்கிறோம். அற்புதம் தாமதிக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அற்புதம் சில நேரம் நமக்கு நடக்கலன்னு சொன்ன உடனே நாம முன்னேறி போன அந்த வழியிலேயே நிற்காதபடிக்கு, தொடர்ந்து முன்னேறாதபடிக்கு திரும்ப என்ன செஞ்சிடறோம்? பின்வாங்கி பழைய இடத்துக்கே வந்துடுறோம். 38 நான் என்ன சொல்றேன், உனக்கு அவ்வளோ அற்புதத்தின் மேல வாஞ்ச இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா, அங்க போனல்ல, அங்கே இருக்க வேண்டியதானே. அடுத்த தூதன் கலக்கும்ல, கலக்கும் போது டக்குன்னு உள்ள குதிச்சிருக்கலாம்ல. ஒரு ஆமேன் சொல்லுங்க. செஞ்சிருக்கலாமா? செய்யக்கூடாதா? செஞ்சிருக்கலாமா? 38 வருஷம், 38 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் வந்து தேவதூதன் அந்த குளத்தை என்ன செய்வான்? கலக்குவான். அப்ப எத்தனை ஆயிரம் முறைகள் தேவதூதன் அந்த குளத்தை கலக்கி இருப்பான். அப்ப எத்தனை ஆயிரம் பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஆனா இவர் போவாரு, அற்புதம் வேற ஒருத்தனுக்கு நடந்தோடனே என்ன செஞ்சிருவார்? திரும்ப இங்க வந்துருவார். திரும்ப போவாரு, அற்புதம் வேற ஒருத்தனுக்கு நடந்தோடனே வந்துருவார். நான் என்ன சொல்றேன், நீ போன அந்த இடத்திலே உட்கார்ந்து காத்திருக்க வேண்டியதானே. அற்புதங்கள் தாமதிக்கிறதற்காக, அற்புதங்கள் தடையா இருக்கிறதற்காக, பதில் கிடைக்காது என்பதற்காக நீ முன்னேறின அந்த ஜெப வாழ்க்கையில இருந்து ஏன் பின்வாங்கணும்? விசுவாசத்துல முன்ன போன நீ ஏன் பின்வாங்கணும்? அதே இடத்துல நின்று தொடர்ந்து முன்னேறி இருந்தால், அடுத்த முறை தேவதூதன் அந்த குளத்தை கலக்கும் போது முதல் அற்புதம் உனக்கு வந்திருக்குமே, முதல் அற்புதம் குடும்பத்துக்கு வந்திருக்குமே. 38 வருஷமா அற்புதம் நடக்கலையே. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ விரும்புறியாப்பா? உன்னை பார்த்தா இப்படியே செட்டில் ஆயிடலாம் போல இருக்கிற, விரும்புறியா? அவன் சொல்றான், தான் விருப்பத்தை சொல்றான். ஆனா வித்தியாசமா சொல்றான். ஆண்டவரே, ஒருத்தனும் இல்லை, கொண்டு விடுறதுக்கு ஒருத்தனும் இல்லை, யாராவது இருந்திருந்தா நான் விடுதலை ஆகியிருப்பேன், சுகம் அடைஞ்சிருப்பேன்னு சொல்லி தான் விருப்பத்தை சொல்றான். ஆண்டவர் சொல்றான், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. விரும்புகிற ஆரோக்கியம், விரும்புகிற ஆரோக்கியம். வியாதி மாறணும்னு விரும்பணும், சுகம் கிடைக்கணும் விரும்பணும். டாக்டர் சொல்றதை கேட்கக்கூடாது. மருத்துவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு அப்பால் பட்டு செயல்படுகிற ஒரு ஆண்டவர். ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்று சொல்லும், ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்டை எல்லாம் அபத்தமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. கேன்சர்னு சொன்ன இடத்துல கேன்சரை மாற்றின தேவன் நம்முடைய தேவன். இருதயத்தில் 100% பிளாக். ஆமென், 100க்கு 100 பிளாக். போன வாரம் ஒரு டாக்டரை பத்தி ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன்.
டெய்லி 5 கிலோமீட்டர் வீட்டு மாடியில் டெரஸில் நடப்பாராம். நல்ல பெரிய வீடு சென்னையில். இஎஸ்ஐ மருத்துவமனையினுடைய சீஃப் டாக்டரா இருக்கிறார். 5 கிலோமீட்டர் டெரஸில் நடப்பார். 35 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணுவார். எத்தனை கிலோமீட்டர்? 35 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணுவார். 5 கிலோமீட்டர் நடப்பார். திடீர்னு ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கிறார். அதிகாலை நேரம் நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கிறது. அவர் டாக்டர்னால நெஞ்சு வலிச்சோன்னு உடனே தன்னுடைய ஷூவை எடுத்துக்கிட்டு மாடியில இருந்து கீழே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து நேர காருக்குள்ள போய் உட்காந்து பிள்ளைகளை கூப்பிடுகிறார். எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னை கொண்டு போங்கள், என்னை கொண்டு போங்கள். உடனே தன் நண்பருக்கு போன் பண்ணுகிறார். நான் இப்படி வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வை. மருத்துவமனைக்குள்ள போகும்போது ஸ்ட்ரெச்சர் எல்லாம் ரெடி. நேரம் உள்ள கொண்டு போய் ஆச்சு. பார்த்தா 100% பிளாக், 100% பிளாக். உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணிட்டு எங்களுக்கு போன் பண்றாங்க. நான் உடனே அந்த இடத்துக்கு போறேன். ஸ்கூல்ல போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் தாண்டி போன் பண்றோம். ஆமேன், அவங்க நார்மலுக்கு வந்துட்டாங்க. இசிஜி நார்மலுக்கு வந்துருது. இன்னும் ஒரு 3 நாள் மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு வந்தா சரியாயிருன்னு சொல்லி ஆமேன். போன வாரம் நான் கேள்விப்படுறேன், இன்னைக்கு நலமுடன் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப சுகத்தை விரும்பி நாம தேவ சமூகத்தில் கேட்ட, ஆண்டவரே அவருக்கு சுகத்தை நாங்க விரும்புறோம் ஐயா, அவருடைய சுகத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சொல்லி ஜெபிக்கிற நேரத்தில் அது 100% பிளாக்கா இருந்தாலும் கர்த்தர் ஒரு நிமிஷத்துல மாற்றி போடுகிறார். ஆமென். நீ விரும்பினால் இந்த காலையில் அற்புதம் உன் சரீரத்தை தேடி வரும். நீ விரும்பினால் அற்புதம் உன் குடும்பத்தை தேடி வரும். ஆனா அற்புதத்தை விரும்பணும். விரும்புகிற ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. விரும்புகிற ஆரோக்கியம். எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். அவருடைய பெயர் அற்புதர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். நீங்கள் விரும்ப வேண்டும். ஆமென்.